பரங்கிக்காய் சப்பாத்தி செய்ய போகிறோம். ஒரு 1/2 கிலோ பரங்கிக்காயை தோல் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை அப்படி வந்து கடாயில் போட்டுக்கலாம். கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கூழ் மாதிரி நல்லா மசிச்சுக்கிடுங்க. நல்லா கூழ் மாதிரி மசிச்சாச்சு. இதில் தேவையான அளவு கோதுமை மாவு, ஒரு 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். பரங்கிக்காய் வேக வைக்கும்போது நிறைய உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு தேவையில்லை. இதில் வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த பரங்கிக்காய் கூழோடு போட்டு பிசைஞ்சாச்சு சாப்பிட்டா. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மாதிரி ஸ்கொயராக தேய்ச்சிக்கிடுங்க. தேய்ச்சிக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். தேய்ச்சி வச்ச சப்பாத்தி போட்டுக்கிடுங்க. ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு சூப்பராக வேக வச்சுருங்க. பாருங்கள், டேஸ்டான பரங்கிக்காய் சப்பாத்தி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதோட நம்ம செஞ்ச முட்டை குருமாவோடு செஞ்சு சாப்பிட்டுக்கிடுங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். பாருங்கள், ஒரு முட்டையோடு இன்றைக்கி நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். பரங்கிக்காய் சப்பாத்தி முட்டை குருமாவோடு செஞ்சு சாப்பிட்றோம். இதே மாதிரி உங்களுக்கு இந்த பரங்கிக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.